காய்ஸ் மக்களே, அந்த வீடு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. அந்த வீடு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி போய் ஹில்ஸு, அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவரு, வேறு லெவல் லொக்கேஷனுங்க அது. நம்மலாம் இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி இருக்குங்க. ஆனால் கூமாப்பட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக பயங்கர ஃபேமஸ் ஆக்கி விட்டுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கூமாப்பட்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே மேலே ட்ராவல் ஆகுங்க. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் சோலோ ட்ராவலர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே தாங்க, அகைன் நம்ம மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் தாங்க நின்றுருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. அப்படியே லைட்டாக மழை வர மாதிரி அப்படியே இருட்டிட்டு பின்னாடி பார்த்தா ஹில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், நேற்றோட சரியான வெயில், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி இங்கேருந்து இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் குட்டி கேரளா என்று அழைக்கிற பூலாம்பட்டிங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்ததுங்க. ஸோ அந்த ஊரை பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து பக்கம் தாங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ hour தான் ட்ராவலு. ஸோ நான் பஸ் வந்ததுக்கப்புறம் எந்த பஸ்ஸில் போகிறேன், எப்படி போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பஸ் வந்ததுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எடுத்து காட்டுறாங்க. ½ hour லேட்டர் காய்ஸ், நம்ம பூலாம்பட்டி போகிற பஸ் வந்துருச்சுங்க. அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக 10 மணிக்கு வரும்னு சொன்னாருங்க. அதே மாதிரி கரெக்டாக 10 மணிக்கு வந்துருச்சுங்க பஸ்ஸு. சரி வாங்க, இந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி பூலாம்பட்டி வரைக்கும் போயிட்டு நான் அங்கே இறங்கிட்டு உங்களுக்கு நான் வந்து அங்கேருந்து வீடியோ எடுக்கிறேங்க நான் உங்களுக்கு. சரி வாங்க, பஸ்ஸு கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேட்டூர் வந்தீங்கன்னா இதில் 10 மணிக்கு ஒரு பஸ் இருக்குங்க. பஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 11E. சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. இப்போ கனெக்டர் வந்து மட்டும் பேசிகிட்டே வந்தாருங்க. இப்போ இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் இருக்காரு, டவுன் ஜெயா சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூலாம்பட்டி வந்து ப்ரூவ் பண்ணார். அவர் பண்ணப்போ இவர் தான் வந்தாரம்மா, அந்த இதெல்லாம் சொல்லியிருந்தார் நம்மக்கிட்ட. நான் தான் வந்து இருந்தேன், ஏற்கனவே ஒரு யூடியூபர் வந்திருந்தாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி கேட்டிருந்தாரு. நானும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இங்கே இருக்கிற டிரைவர் கனெக்டர் நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. காய்ஸ் மக்களே, அந்த வீடு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குங்க. அந்த வீடு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பின்னாடி போய் ஹில்ஸு, அப்படியே பார்த்தீங்கன்னா ரிவரு, வேறு லெவல் லொக்கேஷனுங்க அது. நம்மலாம் இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி இருக்குங்க. சென்னையெலாம் வந்து ஒரு ஊராங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஊரில் வந்து ஒரு சின்னதாக வீடு கட்டி அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
நம்ம ஃபைனலாக வந்து பூலாம்பட்டி வந்து இறங்கிட்டோங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த மேட்டூர்லேருந்து பூலாம்பட்டி வர வழி பார்த்துருப்பீங்க. அந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்ததுங்க. அந்த ரூட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மலையை ஒட்டின மலை, அப்படியே மலை கீழே வந்து பார்த்தா அந்த காவிரி தண்ணி அதை ஒட்டின மலை தான் வழி வருதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்துவிட்டோம். பூலாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம். வாங்க நம்ம அப்படியே போயிட்டு அந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அந்த இடத்த போய் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க அப்படியே போகலாம். மக்களே, இதுதாங்க அந்த பூலாம்பட்டி பஸ் ஸ்டாண்டு. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் பாருங்களேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்குதுங்க. ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர் வந்து இந்த பூலாம்பட்டி தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன். இங்கே பாருங்கள், இதுதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம்லேருந்து திறந்து வர தண்ணி வந்து டுவர்ட்ஸ் ஈரோடு பவானிக்கு இப்படி தாங்க போகும். இதுதாங்க நம்ம தமிழ்நாட்டின் குட்டி கேரளா என்று அழைக்கப்படுற பூலாம்பட்டிங்க. மக்களே, இப்போ நம்ம குட்டி கேரளாவுக்கு வந்துட்டோங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டின் குட்டி கேரளா என்று அழைக்கப்படுற பூலாம்பட்டி நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோங்க. பட் இன்றைக்கி வந்து நார்மல் வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. போட்டிங் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்குதான்னு தெரியலங்க. இருந்துச்சுன்னா நான் போட்டிங் போவேன். போட்டிங் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைன்னா நார்மலாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு நான் கிளம்பிலான்ட்டு இருக்கேங்க. ஆனால் ஊர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பூலாம்பட்டி. நான் என்ன நினச்சேன், இது தனியாக இந்த ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கே இருக்குன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாண்டே. ஆமாம், பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு போட்டிங் ஹவுஸ் வச்சுருக்காங்க. என்னங்க பெரிய கூமாப்பட்டின்னு சொல்லிட்டு நம்ம பூலாம்பட்டிக்கு வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், லொக்கேஷனை பாருங்கள். ஆனால் கூமாப்பட்டின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளாக பயங்கர ஃபேமஸ் ஆக்கி விட்டுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து கூமாப்பட்டி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே மேலே ட்ராவல் ஆகுங்க. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிற சேலம் பக்கத்தில் இருக்கிற பூலாம்பட்டி வாங்க. கூமாப்பட்டியோட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பட்டு போட்டிங் இன்றைக்கி இருக்கான்னு தெரியலங்க. போட்டிங் இருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் போட்டிங் இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணுறாங்களா தெரிலங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதாங்க போட்டிங் நிப்பாட்டுற இடங்க. இது அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய போட் இருக்குது. அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்ஸில் நிற்குதுங்க. ஆக்சுவலி இப்போ தான் கேட்டேன் அங்கே ஒருத்தங்கிட்ட, இப்போ தண்ணி வந்து போயிட்டுருக்கிறதுனால வந்து போட்டிங் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களாம். இது வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே தான் வருது. ஸோ வந்து இப்போ தண்ணி வந்து திறந்துட்ருக்காங்களே, அதனால் வந்து சேஃப்டிக்காக வந்து போட்டிங்ஸ் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நான் தான் கேட்டேன், தண்ணி இப்போ வரலையே, தேங்கிட்டு தான் இருக்குன்னு. இல்லை, அவங்க வந்து இன்றைக்கி வரலை, நாளைக்கு வருவாங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம நேரம் பார்த்தீங்களா, நம்ம வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும். இன்றைக்கி போட்டிங் இருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். போட்டிங் போயிட்டு வீடியோ எடுத்துருக்கலாம். ஸோ ஓகே, நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதாங்க. இன்றைக்கி இங்கே பரிசல் கூட வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இதுதாங்க குட்டி கேரளா. பார்த்துக்கோங்க. சும்மா சொன்னாங்க குட்டி கேரளான்னு, சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது. நம்மளே கொஞ்சம் தூரம் போகலாம் வாங்க. என்ன போட் ஆகுது. பூலாம்பட்டி எப்படி வர்றதுன்னு நான் சொல்கிறேங்க. நீங்கள்
சென்னையிலேருந்து வர்றது தான் இருந்தீங்கன்னா 2 வழியில் வரலாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து சேலம் வரைக்கும் வந்துடுங்க. சேலம் வரைக்கும் நீங்கள் ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சி வந்துடுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடப்பாடி அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவரோட சொந்த ஊருங்க அது எடப்பாடின்றது. சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் எடப்பாடி. அங்கே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மினி பஸ்ஸெல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த பூலாம்பட்டி வந்துடலாம். இல்லைன்னா நீங்கள் சென்னையிலேருந்து மேட்டூர் வந்துடுங்க. மேட்டூர் வந்துட்டிங்கன்னா மேட்டூர்லேருந்து எடப்பாடிக்கு பஸ் இருக்குங்க. அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வரும்போது ஒரு ½ அன் ஹவர் ஆகுங்க பூலாம்பட்டி வர்றதுக்கு. நீங்கள் சென்னையிலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா 2 வழி தான் இருக்குது இந்த ஊருக்கு வர்றதுக்கு. கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம மேட்டூர்லேருந்து பூலாம்பட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம். ஸோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்லேயும் ஒரே மென்டல் ப்ரெஷரில் தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நீங்களாம் டைம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து பாருங்கள். வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு ஒரு இயற்கையோட அழகு என்னன்ட்டு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா வேலைன்ட்டு ஒரு வேலையில் தான் ஓடிட்டுருக்குமே தவிர நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு மைண்டுக்கு ரெஸ்ட்டே தர்றது கிடையாதுங்க. ஃபுல்லாக பார்த்தோன்னா எல்லோரும் மென்டல் ப்ரெஷரில் தாங்க மெட்ராஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் இந்த இடத்த பார்த்து நீங்கள் கொஞ்சம் மென்டலாக ஃப்ரீ ஆகிட்டு போகலாங்க. ஸோ டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. அப்படியே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 கடைகள்லாம் இருக்குங்க. இந்த கடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டூர் டேம் வாட்டரில் கிடைக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வறுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி மீன், கெண்டை மீன் அதெல்லாம் கிடைக்குங்க. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வெந்துட்டுருக்கு பாருங்கள் மீன் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை வந்து சாப்பிட்டு போங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்லங்க, ஏன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 11 o'clock தான் ஆகுது. சரி, அதனால் சாப்பிடணும்னு பார்த்துருக்கேன். அதோட இந்த வீடியோவை என் பண்ணிடலான்னு இருக்கேங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து சேலம் போயிட்டு அப்படியே எங்கேருந்து சென்னை கிளம்ப போகிறேங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. பாய் பூலாம்பட்டி.